வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மெம்பர் அப்படின்ற டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். ஆஸ் பார்ட் ஆஃப் கண்டினியூன்ஸ் ஆஃப் சிஏ இன்டர் லா சாப்டர் 1 டெஃபினிஷன்ஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெம்பர்னால் யார், அவங்க என்ன ஸ்பெசிஃபிக் கேட்டகரியில் இருக்கவங்க வந்து மெம்பராக கன்சிடர் ஆவாங்க அப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட், மெம்பர் இன் ரிலேஷன் டு எ கம்பெனி மீன்ஸ், யார் வந்து கம்பெனிக்கு வந்து மெம்பர் யார் அப்படின்னா, தி சப்ஸ்கிரைபர் டு த மெமராண்டம். ஸோ மெமராண்டம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கம்பெனியோட பெர்மனெண்ட் டாக்குமெண்ட். அதில் தான் வந்து யார் அந்த ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் த சப்ஸ்கிரைபர் டு த மெமராண்டம் ஆஃப் த கம்பெனி who shall be deemed to have agreed to become a member of the company and on its registration shall be entered as member in its register of members even if the subscription money has not been paid by the paid to the company. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மெம்பர்ன்றவங்க அவங்க சப்ஸ்கிரைபர் டு த மெமராண்டம் அப்படின்றதுனால தான் அவங்க மெம்பர். ஸோ வந்து இது வந்து மெமராண்டம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி இன்கார்பரேஷன் அப்போவே அந்த டாக்குமெண்ட் வந்து சைன் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க, who shall have deemed to have agreed to become member of the company and on its registration, அதை ரிஜிஸ்டர் பண்ணும்போது shall be entered as member in its register of members. அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது தான் அவங்கள வந்து மெம்பர் வந்து நேம் வந்து ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸில் என்டர் பண்ணுவாங்க. ஈவன் தோ அவங்க வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மணி கம்பெனிக்கு கொடுக்கலனாலும் அவங்க தான் இப்போதைக்கு மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனியாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ சப்ஸ்கிரைபர் டு த மெமராண்டம் இஸ் எ மெம்பர். செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி அதர் பர்சன் ஹூ அக்ரீஸ் இன் ரைட்டிங் டு பிகம் எ மெம்பர் ஆஃப் த கம்பெனி அண்ட் ஹூஸ் நேம் இஸ் என்டர்ட் இன் ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ சப்ஸ்கிரைபர் டு த மெமராண்டம் இல்லைனா மெம்பரே கிடையாதா? ஸோ அப்படின்ட்டு ஒரு கொஷின் வரும்ல. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, சப்ஸ்கிரைபர் டு த மெமராண்டம்னா இனிஷியலாக கம்பெனி இன்கார்பரேட் பண்ணும்போது தான் அந்த மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷனில் அவங்க நேம் வரும். பட் சப்சிக்வெண்ட்டாக இப்போ வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் எதுனா நடக்குது அப்படின்னாலும், இன் தட் கேஸ் எவ்ரி அதர் பர்சன் ஹூ அக்ரீஸ் இன் ரைட்டிங், ஹீ இஸ் இன் ரைட்டிங் அக்ரீட் தட் ஹீ வில் பி மெம்பர் ஆஃப் த கம்பெனி, அதுக்கான ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா, டு பிகம் அக்ரீஸ் இன் ரைட்டிங் டு பிகம் a member of the company. So first என்ன ஞாபகம் வச்சுக்கணும், it's a subscriber to the memorandum. Second வந்து every other person who agrees in writing. ஸோ ரெண்டு பாயிண்ட்டுமே ப்ராப்பராக இந்த ரெண்டு வேர்டிங்ஸை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். Every person holding shares of the company and whose name is entered as beneficial owner in the records of a depository. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இன் சம் கேசஸ் இப்போ வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து கேபிட்டல் ஓன் பண்ணுது அப்படின்னா, அதில் ஒரு பெனிஃபிஷியல் ஓனர் யார் அப்படின்றது பார்ப்பாங்க. தட் மீன்ஸ் லைக் அந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் மேக்ஸிமம் கண்ட்ரோல் வச்சுருக்கவங்க யாரோ அவங்க தான் கிட்டத்தட்ட பெனிஃபிஷியல் ஓனர் மாதிரி கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இன்டைரக்ட்லி ஹூ இஸ் ட்ரைங் டு கண்ட்ரோல் திஸ் என்டிட்டி அப்படின்றதுக்காக தான் பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரியான பெனிஃபிஷியல் ஓனர், தட் மீன்ஸ் எவ்ரி பர்சன் ஹோல்டிங் ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி யார் ஹோல்ட் பண்ணுறாங்களோ ஹூஸ் நேம் இஸ் என்டர்ட் as பெனிஃபிஷியல் ஓனர், ஸோ அவங்களுமே they'll be considered as member தான். So subscriber to the memorandum, every other person who agrees in writing, every person holding shares of the company. So இந்த மூணு கேட்டகரியில் இருக்கவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா, they'll come under the definition of member with respect to the company. So இவங்க தான் வந்து they will be considered as member. No other person can just like that be considered as member. So just like that யாரும் வந்து நான் தான் மெம்பர்னு சொல்ல முடியாது. இந்த மூணு கேட்டகரியில் யார் கிளாஸிஃபை ஆகுறாங்களோ அவங்க மட்டும்தான் மெம்பர் ஆஃப் த கம்பெனியாக ட்ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த டெஃபினேஷனில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட திருப்பி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.